ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் வீக்லி ரீகேப் வந்து பார்க்கலாம். ஸோ மண்டேலேருந்து நேற்று வரை நடந்த மேட்சஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண்டே நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஆப்போசிட்டாக வந்து நடந்தது. ஸோ ஆர்ஆர் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே தான் பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் பவர் பிளேலேயே வந்து 4 விக்கெட் போயிடுச்சு சீக்கிரமாக. ஸோ பவர் பிளேலேயே வந்து 38 for 4 இருந்தது. சஞ்சு சாம்சன் வந்து நல்லா விளையாடுவார்னு பார்த்தா 6 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ கேக்வாடும் 6 ரன்ஸ்லேயே அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் மாத்ரே ஷாட்டுமே சரியாக அடிக்கலை. அப்புறம் சர்ஃபராஸ் கான் அப்புறம் கார்த்திக் சர்மா 2 பேரும் வந்து 17 அப்புறம் 18 ரன்ஸ் அடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டாங்க. சிவந்து ஓயுமே வந்து சரியாக அடிக்கலை, சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக ஜேமி ஓட்டன் தான் வந்து கடைசியில் ஸ்டே பண்ணி 43 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அடித்ததால் தான் வந்து 127 ரன்ஸ் வந்தது. ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண ராஜஸ்தான் வந்து பவர் பிளேலே வந்து செம்மையாக பேட்டிங் பண்ணாங்க. சூரியவம்சி அப்புறம் ஜெய்ஸ்வால் 2 பேருமே செம்மையாக ஆடினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பே வந்து 75 ரன்ஸ் 38 பால்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேசிங் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ சூரியவம்சி வந்து 17 பால்ஸ் 52 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. ஜெய்ஸ்வால் வந்து கடைசி வரை ஸ்டே பண்ணார். ஸோ அடுத்து வந்து திருவிச்சுவேல் வந்து 9 பால்ஸ் 18 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆனார். ஸோ லாஸ்ட்டாக வந்து பராக் அப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டே பண்ணி மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க ஈஸியாகவே. ஸோ 12.1 ஓவர்ஸ்லேயே வந்து 128 ரன்ஸ் வந்து அடித்து வின் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான். ஸோ அடுத்ததாக வந்து பஞ்சாப் வர்சஸ் ஜிடி மேட்ச் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஜிடி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் அப்புறம் கில் வந்து 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 22 பால்ஸில் வந்து 37 வரை அடித்தாங்க. ஸோ சாய் சுதர்ஷன் வந்து 11 பால்ஸில் 13 அவுட் ஆகிட்டாரு. ஸோ கில் அப்புறம் ஜாஸ் பட்லர் பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 35 பால்ஸ் 46 வந்து அடித்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. ஜாஸ் பட்லர் அப்புறம் வந்து பிலிப்ஸ் வந்து 36 ரன்ஸ் அடித்தாங்க. ஸோ லாஸ்ட்டு 20 ஓவர்ஸில் வந்து 162 தான் அடிக்க முடிஞ்சது. பஞ்சாப் வந்து போலிங் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ விஜய்குமார் வைசாக் வந்து 4 ஓவர்ஸில் 34க்கு 3 விக்கெட் எடுத்தார். ஸோ சாவலுமே வந்து நல்லா போலிங் போட்டிருந்தாரு. 28 ரன்ஸ்க்கு 2 விக்கெட் 4 ஓவர்ஸில். ஸோ மார்க்கோ ஜான்சனுமே வந்து 20 ரன்ஸ் தான் கொடுத்தாரு 4 ஓவர்ஸில், 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து போலிங்கில் வந்து நல்லாவே போட்டு வந்து 162க்கு மேலே அவங்கள அடிக்க விடலை. ஸோ நெக்ஸ்ட் பஞ்சாப் சேசிங் பண்ணும்போது வந்து பிரியாங்க் சாரியா வந்து 7 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரின்ஸ் சிம்ரனும் வந்து கூப்பர் கான்லி 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ 49 பால்ஸ்லேயே 76 வந்து 2 பேரும் அடித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் வர பஞ்சாப் கிங்ஸ் நல்லா தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து லைனாக ஒரு 3 விக்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ கூப்பர் கான்லி தான் வந்து கடைசி வரை ஸ்டே பண்ணி வந்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்தாரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ கூப்பர் கான்லி வந்து 44 பால்ஸ்க்கு வந்து 72 அடித்தார். ஸோ குஜராத் டைட்டன்ஸில் வந்து பிரஷத் கிருஷ்ணா வந்து நல்லா போலிங் போட்டார். 29 ரன்ஸ்க்கு 3 விக்கெட் 4 ஓவர்ஸில் எடுத்திருந்தார். ஸோ மற்ற பவுலர்ஸுமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் ஸோ கூப்பர் கான்லி கடைசி வரை இருந்ததால் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி அப்புறம் டிசிக்கு நடந்த மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ஜி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ரிஷப் வந்து 7 ரன்ஸ்லேயே வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஐடன் மார்க்கன் அப்புறம் மிச்சல் மார்க்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ ஐடன் மார்க்கனுமே வந்து 11 ரன்ஸில் அவுட் ஆகிட்டாரு. ஸோ மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து லைனாக வந்து அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. படோனி அப்புறம் பூரான் யாருமே வந்து சரியாக அடிக்கலை. ஸோ அதுக்கப்புறம் அப்துல் சமாத் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து 36 ரன் அடித்தார் 25 பால்ஸில். முகுல் சௌத்ரி அப்புறம் சக்பாஸ் அகமத் வந்து 2 பேரும் 14 ரன்ஸ் அப்புறம் 15 ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. 18.4 ஓவர்ஸ்லேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 141 தான் வந்து அடிக்க முடிஞ்சது எல்எஸ்ஜியில். ஸோ நெக்ஸ்ட் சேசிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பவர் பிளேலே வந்து சீக்கிரம் 2 விக்கெட்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ கேஎல் ராகுல் வந்து டக் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நிஷங்காவுமே வந்து சரியாக பேட்டிங் பண்ணல, 4 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரித்திக் ஸ்டானா வந்து 15 ரன்ஸில் வர அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ ரிஸ்வி அப்புறம் சப்ஸ் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ஸோ ரிஸ்வி வந்து நல்லாவே பேட்டிங் பண்ணார். 47 பால்ஸ் 70 அடித்தார். ஸோ ஸ்டப்ஸ் வந்து ரிஸ்விக்கு சப்போர்ட்டாக வந்து ஆப்போசிட்டில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்லேயே வந்து டிசி வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை. 70.1 ஓவர்ஸ்லேயே வந்து 145 வந்து அடித்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஸ்வி வந்து 47 பால்ஸ் 70 அடித்தார். அப்புறம் ஸ்டப்ஸ் வந்து 32 பால்ஸ் 39 அடிச்சிருந்தார். நெக்ஸ்ட் வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எஸ்ஆர்ஹெச் வந்து பவர் பிளேயில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கை ஹெட்டும் அபிஷேக் சர்மா வந்து செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ 2 பேர் 34 பால்ஸ்லேயே வந்து 82 பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஸோ ஹெட்டு வந்து 21 பால்ஸ் 46 அடித்தார். அப்புறம் அபிஷேக் சர்மா வந்து 21 பால்ஸ் 48. அப்புறம் வந்து இஷான் கிஷன் வந்து 9 பால்ஸ் 14 அடித்தார். ஸோ கிளாசன் அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ கிளாசன் வந்து 35 பால்ஸ் 52 அடித்தார். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 24 பால்ஸில் வந்து 39 அடித்தார். ஸோ லாஸ்ட்டு 20 ஓவர்ஸில் வந்து 226 வந்து அடிச்சிட்டாங்க. 8 விக்கெட்ஸ் போச்சு. ஸோ சேசிங் வந்து கேகேஆர் வந்து ஸ்டார்டிங்கில் ரஹானி சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 10 பால்ஸில் 8 ரன்ஸ் தான் அடித்தார். ஸோ ஒரு ஃபின்னாலன் அப்புறம் ரகுவன்ஷி வந்து 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ ஃபின்னாலன் வந்து 7 பால்ஸ்லேயே 28 ரன்ஸ் அடித்தார். ஆனால் அவுட் ஆகிட்டார். ஸோ ரகுவன்ஷி அப்புறம் ரிங்கு சிங் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க.
ஸோ ரகுவன்சி வந்து 29 balls 52 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாரு. ஸோ ரிங்கு சிங்குமே வந்து 20 balls 35 அடித்தார், ஆனால் அவுட் ஆகிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரமன்தீப் சிங் அப்புறம் சுனில் ராணா 10 runs ஒரு 12 runs அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் அடித்த 220s வந்து அவங்களை சேஸ் பண்ண முடியல. ஸோ 161லேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க 16 overs. ஸோ அடுத்தது வந்து சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் தான் வந்து சொதப்புனாங்க, ஆனால் செகண்ட் மேட்ச்சில் வந்து ஸ்டார்டிங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஆனால் 7 runsலேயே வந்து அவுட் ஆகிட்டார். ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்து செமையாக பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஆயுஷ் மாத்ரே வந்து 43 balls 73 அடித்தார். ஸோ 6-4 நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ 73ல் வந்து அவுட் ஆகிட்டார் ஆயுஷ் மாத்ரே. ஸோ கைக்வாட் 22 balls வந்து 28க்கு அப்புறம் அவுட் ஆகிட்டார். ஸோ அடுத்தது வந்து சிவம் துபே அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் 2 பேருமே நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ சிவம் துபே வந்து 27 balls 45, அப்புறம் வந்து சர்ஃப்ராஸ் கான் 12 balls 32 அடித்தார். ஸோ 20 overs வந்து 209 வந்து அடிச்சிருந்தாங்க, 5 wickets போய். ஸோ பஞ்சாப் கிங் bowlingல வந்து எல்லாருமே ரன்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்கானிங் வந்து 10 runs மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ அர்ஷதீப் சிங் வந்து 3 wicket எடுத்திருந்தாரு, அப்புறம் சாகல் வந்து 3 wicket எடுத்திருந்தாரு. ஸோ சேசிங் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பவர் பிளே வந்து ஸ்டார்டிங்கே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரேம் ஷாரியா அப்புறம் பிரப்சிம் 2 பேருமே வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரேம் ஷாரியா வந்து 11 balls வந்து 39 அடித்தார். அப்புறம் பிரப்சிம்ரனும் வந்து 34 balls 43 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கூப்பர் கான்லி ஸ்ரேயஸ் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ கூப்பர் கான்லி வந்து 22 balls 36 அடித்தார். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 29 balls 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ லாஸ்ட்டில் வந்து மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு. ஸோ 18.4 overs வந்து பஞ்சாப் கிங்ஸ் 210 அடித்து சேசிங்கில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக வதேரா அப்புறம் சசாந்த் சிங் வந்து 10 runs அப்புறம் 14 runs அடித்தாங்க. ஸ்டாயினிஸுமே வந்து 3 balls 9 runs அடித்து வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று நடந்த மேட்சஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்ச் நடந்தது. ஸோ அதில் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேயில் வந்து ரிக்கில்டன் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். 11 balls 9 runs அடித்து அவுட் ஆகிட்டார். ஸோ ரோஹித் சர்மா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணார், 26 balls 35 அடித்தார், ஆனால் அவுட் ஆகிட்டார். திலக் வர்மா வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் அப்புறம் நமந்தீர்லாம் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து 36 balls 51 அடித்தார், ஆனால் அவுட் ஆகிட்டார். ஸோ ரூதர்ஃபோர்ட் வந்து வந்த உடனே அவுட் ஆகிட்டார், 7 balls 5 runs தான் அடித்தார். ஸோ டிசி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து 162K வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. போலிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து 4 overs 22 runs தான் கொடுத்துருந்தாரு, 1 wicket எடுத்திருந்தார். ஸோ மற்ற பவுலர்ஸுமே வந்து எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ முகேஷ் குமார் வந்து 2 wicket எடுத்திருந்தார், 26 runs தான் வந்து 3 overs கொடுத்துருந்தாரு. ஸோ நட்ராஜன் வந்து 3 overs 24க்கு 1 wicket எடுத்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு டிசி சேசிங் வந்தாங்க. ஸோ கேஎல் ராகுல் வந்து 1 runலேயே வந்து அவுட் ஆகிட்டார். நிசங்கா வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க ஆடலை, ஆனால் இந்த மேட்ச் வந்து நல்லா ப்ளே பண்ணார். 30 balls 44 runs அடித்தார், அதுக்கப்புறம் அவுட் ஆனார். ஸோ நிதிஷ் ராணா வந்த உடனே அவுட் ஆகிட்டார் 0ல். ஸோ போன மேட்ச் எப்படி ரிஸ்வி வந்து டிசியை வின் பண்ண வச்சாரோ அதே மாதிரி இந்த மேட்ச்மே வந்து ரிஸ்வி தான் வந்து டிசியை வின் பண்ண வச்சார். ஸோ 51 balls வந்து 90 runs அடித்தார். ஸோ அதான் கடைசியில் ஸ்டே பண்ணி டிசி வின் பண்ணாங்க. ஸோ ரிஸ்வி கூட வந்து டேவிட் மில்லர் வந்து ஆப்போசிட்டில் சப்போர்ட் பண்ணார். ஸோ 18 balls 21 அடித்தார். ரிஸ்வி கடைசி வரை இருக்க முடியல, 90 runs அவுட் ஆகிட்டுறது. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் அப்புறம் மில்லர் வந்து லாஸ்ட்டாக வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 18.1 overs வந்து 164 அடிச்சு சேசிங் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஜிடி அப்புறம் ராஜஸ்தானுக்கு வந்து நடந்தது. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்பவே க்ளோஸாக போச்சு நேற்று. ஸோ ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து சூரியவம்சி அப்புறம் ஜெய்ஸ்வால் வந்து எப்பவும் போல் பவர் பிளேயில் செம்மையாக பேட்டிங் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து 6.2 overs வந்து 70 அடித்து கொடுத்தாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து 36 balls 55 அடித்தார். ஸோ வைபவ் சூரியவம்சி வந்து 18 balls 31 அடித்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருஜேல வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணார். ஸோ 42 balls வந்து 75 அடித்து கொடுத்தாரு. ஸோ அதனால தான் வந்து 200 மேலே வந்து டார்கெட் செட் பண்ணாங்க. ஹெட்மேயர் வந்து ஒரு 8 balls 18 runs அடித்து கொடுத்தாரு. ஸோ ஃபைனலாக 20 overs வந்து 210 வந்து அடிச்சிருந்தாங்க, 6 wickets போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சேசிங் வந்து ஜிடியுமே வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பவர் பிளேயில் வந்து நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ஜினியர்னால வந்து கில் வந்து இதில் ப்ளே பண்ணல, அவர் பதிலாக குஷாக்ரான்னு ஒரு பிளேயர் வந்து ப்ளே பண்ணார். ஸோ அவர் வந்து நல்ல ஸ்டார்ட் தான் பண்ணார், ஆனால் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். 14 balls 18 தான் அடிச்சிருந்தார். ஸோ சாய் சுதர்ஷன் வந்து நல்லா பேட்டிங் பண்ணி மிடில் ஓவர்ஸ் வர இருந்தார். ஸோ 44 balls வந்து 73 வந்து அடித்து கொடுத்தாரு. ஸோ அப்புறம் வந்து ஜாஷ் பட்லர் வந்து 14 balls 26. ஸோ நல்ல வந்து ஃபிலிப்ஸ் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 பேருமே சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க, 3-4 runs தான் அடித்தாங்க. ஸோ அப்புறம் வந்து ராகுல் டேவாட்டியாவுமே வந்து பேட்டிங் பண்ணல. ஷாருக் கான் 2 பேருமே வந்து 12 runs அப்புறம் எல்லாம் முடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரஷீத் கான் அப்புறம் ரபாடாவும் வந்து நல்லா க்ளோஸாக அவரை கொண்டு போனாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் 10 runs அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனல் ஒரு போலிங் வந்து துஷார் தேஷ்பாண்டே போட்டிருந்தாரு. ஸோ 6 balls வந்து 10 runs அடிக்க வேண்டியிருந்தது. ஸோ லாஸ்ட்டு வந்து 3 runs தான் கொடுத்துருந்தாரு. ஸோ 6 runsல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ரஷீத் கான் வந்து 16 balls 24 அடித்தார்.
ரபாடா வந்து 16 balls 23 அடிச்சாரு. ஸோ லாஸ்ட் ஓவரில் தேஷ்பாண்டே கண்டெயின் பண்ணதெல்லாம் வந்து ஸோ 210 வந்து அவங்க சேஸ் பண்ண முடியல. 6 runsல வந்து ராஜஸ்தான் வின் பண்ணிட்டாங்க. ஸோ சண்டே இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து சன்ரைசர்ஸை வந்து பீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக ஆர்சிபி அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஆர்சிபி நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 12 ஓவர்ஸ்க்கே வந்து 133 அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து ஆர்ஆர், டிசி, பஞ்சாப் கிங்ஸ் 3 டீமுமே வந்து 2 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நெட் ரன் ரேட்டில் வந்து இப்போ ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் டிசி செகண்டில் இருக்காங்க, பஞ்சாப் வந்து தேர்டில் இருக்காங்க. ஸோ ஆர்சிபி வந்து 2 பாயிண்ட் எடுத்து இப்போ 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபிஎல் நடந்த மேட்சஸோட ரீகேப் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தது நன்றி. பாய்.